சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை துரிதப்படுத்தி இருக்கிறது திமுக. அந்த வகையில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதல்வர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. 2021 தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் தற்போது 5 தொகுதிகளில் போட்டியிடுவதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள் அப்படின்னு முடிவாயிருக்கு. திமுகவோட அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன, இன்றைய நிகழ்வுகள் என்ன, கூடுதல் விவரம்? இதுவரை திமுக கூட்டணியில் 43 தொகுதிகள் கூட்டணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் திமுகவிடம் இருப்பது 191. இதில் கிட்டத்தட்ட 170 இடங்களில் திமுக போட்டியிட விரும்புகிறது. ஏனென்று சொன்னால் கடந்த முறை 173 இடங்களில் திமுக உதயசூரியன் கட்சி வேட்பாளர்களை நிறுத்தியது. இந்த முறை கூட்டணியில் அதிகமாக இடங்களை ஒதுக்க வேண்டியிருப்பதால் தன்னுடைய எண்ணிக்கையை குறைத்திருப்பதாக தெரிகிறது. இன்னமும் இருப்பது 21 கிட்டத்தட்ட ஒரு 8 கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒன்று தேமுதிக, அவர்களுக்கு 7 இடங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல சிபிஎம் கட்சி அவர்கள் கேட்பது 8 இடங்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு 6 இடங்கள் வரை கடந்த முறை கொடுத்த எண்ணிக்கையை கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது. அதே போல மக்கள் நீதி மையத்திற்கு 2, அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்கள் டபுள் டிஜிட்டில் கேட்கிறார்கள். ஆனால் இதுவரை 7 அல்லது 8 என்ற எண்ணிக்கை மட்டுமே உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே அவர்களுக்கான ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோடு ஆகிறது. இன்னமும் இருக்கக்கூடிய 191 இடங்களில் மட்டுமே பிரித்து கொடுப்பதற்கு 21 இடங்கள் மட்டுமே திமுகவிடம் இருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற கட்சிகளை கருணாஸ், அன்சாரி, தமிமுன் அன்சாரி, அதே போல தனியரசு உள்ளிட்டவரெல்லாம் உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்பதால் அவர்கள் உதயசூரியன் கணக்கில் வந்துவிடுவார்கள். அவர்களோடு சேர்த்தால் 173. அதே போல எஸ்டிபிஐ அவர்களும் உதயசூரியன் கணக்கில் நிற்க விரும்புகிறார்கள். எனவே இந்த 43 ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது 7 உதயசூரியன் இருக்குவதையும் பார்க்கும்போது மதிமுக 1, மமக 2, இது போன்று எல்லாம் சேர்த்தனா 7 இடங்கள் உதயசூரியன் வருகிறது. எனவே திமுகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு 10 சீட்டு வந்தும் உதயசூரியனும், அதே போல ஒரிஜினல் திமுகவினரை கிட்டத்தட்ட ஒரு 170 என திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் 170 என்பது மற்ற கட்சிகளுடைய பேர வலிமையால் 165 என்ற எண்ணிக்கையை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த முறை பெற்ற இடங்களை விட இந்த முறை கூட்டணி கட்சிகள் ஒருவர் பிரித்து குறைத்து வாங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சிபிஐ 1 இடம் குறைத்து வாங்கியிருக்கிறார்கள். சிபிஎம் தங்களுடைய நிலைப்பாட்டில் 6க்கு குறையாமல் நாங்கள் வாங்க மாட்டோம் என்று தெரிவித்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் தேமுதிகவுக்கு 7 என்ற எண்ணிக்கை அவர்களுக்கு தெரிந்த காரணத்தால் விடுதலை சிறுத்தைகளும் ஏற்க மறுப்பதாக தெரிகிறது. இதில் காங்கிரஸ் மட்டுமே 3 இடங்களை கடந்த விட பெற்றிருக்காங்க. 2021 25 இடங்களை பெற்றிருந்த காங்கிரஸ் தற்போது 3 இடங்களை பெற்று 28 இடங்களை பெற்றதால் தான் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே வெள்ளிக்கிழமைக்குள் அனைத்து இடங்களையும் முடிக்க திட்டமிட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைக்குள் திமுகவில் நேர்காணல்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 22 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகளிடம் தற்போது நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது. அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ், முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இந்த நேர்காணலில் பங்கேற்றிருக்கிறார்கள். சுரேஷ் ராஜன், அதிமுகவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆலங்குளத்தைச் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரும் இந்த நேர்காணலில் பங்கேற்றிருக்கிறார்கள். விக்னேஷ். ரமேஷ், தற்போது காங்கிரசுக்கு கூடுதலாக 3 தொகுதிகளை கொடுத்ததா மற்ற கட்சிகளோட நெருக்கடிக்கு காரணமா? இன்னும் விசிகாவோட முக்கியமான தொகுதி பங்கீடு இருக்கு, அதை இன்னும் திமுக முடிக்கல. இன்னும் என்னென்ன சவால்கள்லாம் இருக்கு? இது நம்ம இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிறது வச்சு நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, குறைச்சி வாங்குறவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்றாங்க. ஏன்னு சொன்னால் விசிகாவுடைய நம்பரோ தேமுதிகவுடைய நம்பரோ முன்னாடியே தெரிஞ்சால் மற்ற கட்சிகள் அதிருப்தி ஆயிடுவாங்கன்றதுனால மதிமுக கடந்த முறை 6, இந்த முறை 4, அதே போல் கடந்த முறை சிபிஐ 6, இந்த முறை 5. இப்போ அடுத்ததாக வர்றவங்க நிச்சயமாக 5க்கு மேலே இடம் வாங்குறவங்க தான் இருப்பாங்க. ஏறு வரிசையில் தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகுது நம்ம பார்க்க முடியுது. அந்த காங்கிரஸ் தவிர அந்த அடிப்படையில் அடுத்ததாக வாங்க வரக்கூடியவர் நிச்சயமாக 6 இடங்களாக இருக்கும் என்று தெரிகிறது. அதற்கு பிறகு விசிகா வரும்போது 7, அதே போல்
தேமுதிக அவர்கள் ராஜ்யசபா பெற்றுவிட்டதால் அவர்களுக்கு 10 என்ற எண்ணிக்கை ஆரம்பத்தில் பேசப்பட்டாலும் கூட்டணி கட்சிகளுடைய மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக ஒதுக்கியதாலும் 7 என்ற நம்பர்ஸுக்கு வந்து தேமுதிக ஃபைனல் ஆகியிருக்க தெரிகிறது. முதல் முறையாக 25 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட தேமுதிக 2005ஆம் ஆண்டிலே அவர்கள் கட்சி ஆரம்பித்தாலும் முதல் முறையாக திமுக அணிக்கு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் தொகுதிகளை உத்தியாச பட்டியலோடு தயாராக இருக்கிறார்கள். சிபிஐ கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை 6ல் 2 தான் வின் பண்ணாங்க. செய்தியாளர்களோடு கேட்டாங்க, நீங்கள் உங்களுடைய வின்னிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால உங்களுடைய மார்ஜினை குறைச்சிட்டாங்களா, நம்பர்ஸை குறைச்சிட்டாங்க? இல்லை, அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து வேற ஒரு எண்ணத்திற்காக நாங்கள் குறைத்து வாங்கியிருக்கிறோம். தளி திருத்துறைப்பூண்டியில் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. மீதி 4 இடங்கள் அவர்கள் தோல்வியை தழுகிறார்கள். அதே போல் சிபிஎம் கட்சியும் 2021 6 இடங்களை வாங்கினாலும் 2 இடங்களை மட்டுமே வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விசிக்கு 6 வாங்கி 4 ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட்டு அதிகமாக இருக்குது. 6ல் 4 வின் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய வெற்றியாக அவர்கள் கருதுகிறார்கள். எனவே அவர்கள் எங்களுடைய 2 எம்பிக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு வட மாவட்டங்களில் எங்களுக்கு அதிகமான வாக்குகள் இருக்கிறது என்று சொல்லி 8 இடங்கள் வரை விசிக கேட்கிறார்கள். 2016ல் இவர்கள் அனைவருமே மக்கள் நல கூட்டணியாக இருந்தார்கள். அப்போது தேமுதிக 100 இடங்களை பெற்றதால் அவர்கள் எங்களுக்கு அதிக இடங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நல கூட்டணியில் அதிக இடங்களில் போட்டியிட்டது நாங்கள் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். 2016ல் இந்த 5 கட்சிகளுக்கும் ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கவில்லை என்பதையும் நம்ம தரவுகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. விக்னேஷ், நிச்சயமாக ரமேஷ், இந்த முறை தோல்விக்கான ஒரு வாய்ப்பை கூட விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல முதல்வர் கவனமா இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க சொல்ற மாதிரி மற்ற கட்சிகளோட வின்னிங் கெப்பாசிட்டியையும் திமுக முக்கியமா கவனிக்குதா? தேமுதிகவுக்கு தொகுதிகளை குறைக்கும் பட்சத்தில் அவங்க ஏத்துப்பாங்களா? நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல அவர்கள் தேமுதிக ராஜ்யசபா பெற்றுவிட்டார்கள். அதாவது இந்த அலையன்ஸ்லேயே வந்து ரொம்ப நீல நேரமாக நாங்கள் வந்து 2016-17 உங்கள் கூட இருக்கோம், 10 வருஷமாக இருக்கோம், எங்களுக்கு வந்து நம்பர்ஸ் குறைச்சிட்டீங்க, ராஜ்யசபாவும் இல்லை, எனவே அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்குறதுனால நம்பர்ஸை குறைங்க அப்படின்ற ஒரு டிமாண்டையும் வைக்கிறாங்க. அதே போல் நீங்கள் சொன்னது போல் அதாவது வெற்றி பெற்ற திமுகவுடைய வெற்றி பெற்ற இடங்களையும் கூட்டணி கட்சியினர்கள் அதிகமாக கேட்கிறார்கள். இப்போ அதை விட அதிகமான இப்போ வந்து நம்பர்ஸ் தான் வந்து முடிவாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திமுகவுடைய சிட்டிங் சீட்ஸே வந்து நிறைய தேமுதிக கேட்குறாங்க, விசிக கேட்குறாங்க, கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க. அப்போ இன்னமும் வந்து திமுகவுக்கு அதிகமான ஒரு நெருக்கடி இருக்கும் என்று தெரிகிறது. என்று சொன்னால் அந்த நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் அவரை அடையாளம் காண்பதற்கு நிறைய நாளமாகும். காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய 28 அந்த தொகுதிகளில் அவர்கள் 41 ஒரு வித்தியாச பட்டியலை தற்போதைய கொடுத்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 தொகுதிகள், குறிப்பாக வெள்ளவங்கோடு, குளச்சல் உள்ளிட்ட தொகுதிகளை அவர்கள் கிள்ளியூர் போன்ற தொகுதிகளை சிட்டிங் சீட்ஸை கேட்கிறார்கள். இந்த முறை 3 இடங்கள் கூடுதலாக அவர்கள் போட்டியிடுவதால் திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏக்கள் 3 பேருடைய வாய்ப்பு பறிபோகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. தேமுதிகவுக்கு 7 இடங்கள் கொடுத்தால் அந்த 7 இடம் இது குறிப்பாக விருதாச்சலம் கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இடம், விருகம்பாக்கம் திமுக வெற்றி இடம், இந்த 2 இடங்களை கேட்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல வந்து வேற எங்கே யார் அகாமடேட் பண்ணுறது என்பன போன்ற ஒரு சிக்கல்களும் திமுக இருக்கிறது. இதையெல்லாம் வரக்கூடிய நாட்களில், அதாவது 30ஆம் தேதி நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ள இந்த வேலைகளை முடித்துவிட்டு திமுக 25ஆம் தேதி வேட்பாளர் பட்டியலை வெளியிட திட்டமிட்டிருக்கிறது. 25ஆம் தேதி வெளியிட்டால் தான் அவர்கள் 26, 27 நாமினேஷன் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டு களத்துக்கு போக முடியும். களத்திற்கு போன்றால்தான் எந்த தொகுதியில் யார் வேட்பாளர் என்ற விஷயம் மக்களுக்கு போய் சேரும். எனவே 26ஆம் தேதிக்குள் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். நிச்சயமா ரமேஷ், ஒரு பக்கம் திமுகவோட வேட்பாளர் நேர்காணலும் விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த முறை வெற்றி பெறுபவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு, சீனியாரிட்டிக்கு முக்கியத்துவம் இல்ல, அதிக தொகுதிகளை பெற்றுக் கொடுப்பவங்க யாருக்கோ அவங்களுக்கு தான் அமைச்சர் பதவி அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இந்த முறை இளைஞர்களுக்கு திமுக அதிகமா வாய்ப்பு கொடுக்கப்படுமா, யாருக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்கா? நிச்சயமாக மகளிர் அணியினரும் அதிகமாக கேட்கிறார்கள். திமுகவில் 25 அணி இருக்கிறது. மகளிர் அணி, ஐடி அணி, கல்வியாளர் அணி என அணிகள், மாற்றுத்திறனாளிகள் அணி, 25 அணிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு அணியும் எங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் கொடுங்க, ஏன்னா தொடர்ச்சியாக 10 முறை 5 முறை எம்எல்ஏக்களை கொடுத்தவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்காதீர்கள், நாங்கள் ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகவில்லை, எம்எல்ஏ தேர்தலில் கூட நிற்கவில்லை என்று பல இளைஞர்களும் உதயநிதி ஸ்டாலினிடம் கேட்கிறார்கள். அதே போல மகளிர்கள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் பாதி வேட்பாளர்கள் சரிக்கு சமமாக மகளிர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே பெண்களுக்கான பெண் உரிமை பேசக்கூடிய திமுகவில் பெண்களுக்கு ஏனென்று சொன்னால் தற்போது இருக்கக்கூடிய சட்டசபையில் 5 எம்எல்ஏக்கள் மட்டுமே திமுகவில் பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள், கிருஷ்ணராயபுரம், குடியாத்தம், கீதா ஜீவன் போன்ற ஒரு சில
சில பேர் மட்டுமே இருக்காங்க. ஒரே ஒரு பெண் மாவட்ட செயலாளர் மட்டும்தான் இருக்கிறார்கள். எனவே பெண்களுக்கு உரிமை பேசக்கூடிய திமுகவில் ஒரு 20 வேட்பாளர்களையாவது திமுகவில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறார்கள் பெண்கள் அணியினை சேர்ந்தவர்கள். எனவே அனைத்து அணியினரும், குறிப்பாக சட்டத்துறையைச் சேர்ந்தவர்கள் போராடுகிறார்கள். கல்வியாளர் அணி என்று வந்திருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று திருநங்கையர்கள் கூட இந்த முறை திமுகவில் சீட்டு கேட்கிறார்கள். எனவே இந்த வேட்பாளர் பட்டியலை தயாரிப்பதில் திமுக மிகப்பெரிய ஒரு கமிட்டி போட்டு அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நேர்காணலில் ஒரு தொகுதிக்கு 70 பேர் வராங்க. அதிகபட்சமாக கடைநல்லூர்ல 140 பேர் மனு போட்டிருக்காங்க. இன்று மாலை ஓ பன்னீர்செல்வம் போடி தொகுதியில் போட்டியிடுவதற்காக முதலமைச்சரிடம் நேர்காணலுக்கு பங்கேற்கிறார். ஒரு முன்னாள் முதலமைச்சரே நேர்காணலுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்பது அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் அறிவாலயத்தில் நேர்காணலில் பங்கேற்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். அதே போல ஆண்டிப்பட்டி தொகுதியில் ரவீந்திரநாத் ஓபிஎஸ் உடைய மகனும் போட்டியிட இருக்கிறார். குறிப்பாக ஓபிஎஸ் அணியிலிருந்து வந்திருக்கிற 4 பேருக்குமே இந்த முறை சீட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரத்த நாட்டில் வைத்தியலிங்கம், அதே போல ஆலங்குளத்தில் மனோஜ் பாண்டியன், உசிலம்பட்டியில் ஐயப்பன், இது 4 பேருக்குமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், நிச்சயமா ரமேஷ், நீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்து ஆச்சரியமான காட்சிகள்லாம் இன்னும் வரும் நாட்கள்ல அரங்கேற இருக்கு. உங்களோட தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.